கேக்குதா bro? Yes. சலிப்பா இருக்கு சலிப்பா. ப்ரோ லைக் மட்டும் வரலனா சந்தோஷம்டா. ப்ரோ போனா இங்க போறான் இங்க ரவி போறான் ப்ரோ அங்க வரான். இப்போ நம்ம எண்றோம்ல டீம், இப்போ ஏதாவது 3 மேன் இருந்தால் ஸ்லாட்டை எண்றோம்ல, நம்ம ஸ்லாட்டை விட்டுட்டு என்ன கரெக்டாக அவனுங்க என்ன டீம்னு தெரியுது. நம்ம ஸ்லாட்டை விட்டுருணும். இப்போ ப்ரோ இப்போ நம்ம நம்மளோட இப்போ டிஎஸ் நான் என்னன்னு பார்த்தேன் சரிங்களா, என்ன டீம் கணக்கில் சைக்கிள் இருக்கு ஒரு பார்க்கும்போது 15 வந்தானுங்க சரிங்களா. சரின்னு சொல்லிட்டு 15 டீம் 15 வந்தாங்க. நான் லாபியில் ரூமில் உட்காந்து பார்க்கும்போது, அந்த ஸ்லாட்டில் உட்காந்து பார்க்கும்போது டீம் 15ல் வந்தானுங்க. போயிட்டு ரெக்கார்டு பார்க்கும்போது 14ல் வரானுங்க. அதனால நம்ம 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 உட்காந்துருக்கிறத தவிர்த்து என்ன அந்த டீம் அவனுங்க, புரியுதா? வாட்டு ப்ரோ நீங்க எனக்கு புரியலடா. இப்போ வந்து இப்போ என்ன ஸ்லாட்டு என்ன நம்பரு? நம்ம 15ல இருக்கோம். யாரு? டிஎஸ் என்ன ஸ்லாட்? 18 நினைக்கிறேன். 18ஆ? சரி 18 வச்சுக்கோங்க. மேலே 3 ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கா? இப்போ நம்ம 3 மேன் வந்தால் நம்ம எண்றோம்ல ஃபஸ்ட்லேருந்து டீம் 1 2 3ன்ட்டு ஸ்லாட்டை எண்ணி தானே பார்க்குறோம். இந்த டீம் நம்பர் வந்து 3 மேனில் இருக்கானுங்கன்ட்டு. ஓகே பார்த்து தெரிஞ்சிடும். சொல்லு. இப்போ அவனுங்க ஸ்லாட் 15ல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸ்லாட் 15ல் இருக்கானுங்க. நம்ம மேலே 3 தவிர்த்துட்டு என்ன எவ்வளோ வரும்? என்ன வரும் சொல்லு. நம்மளையும் சேர்த்து தான் நம்ம எண்றோம். அவன் சேர்த்து எண்றோம் எவ்வளோ வரும்? அவன் ஸ்லாட் 15ல் இருக்கானுங்க. நம்மளையும் சேர்த்து கவுண்ட் பண்ணால் எத்தனை வருங்க? 12ல் வருவானுங்களா? மேலே 3 ஸ்லாட்டு 15 நினைக்கிறேன்டா. 3 ஸ்லாட் விட்டீங்கன்னா 15. 18வது ஸ்லாட்ல இருக்கவே 15 தான் வருவான். சரி 15ஆ? நம்ம 13 12ல இருக்கும். நம்ம 15ல் இருக்கோம் இப்போ இந்த ஸ்லாட்டில். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் போனது. சரி குழப்பிட்ட ப்ரோ. ஏன் ப்ரோ நல்லா பேசுறீங்க? நானே தத்துக்காவதுக்காக புரிய வைக்க நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐடபிள்யூ இருக்காண்டா. வெஹிக்கிள் எதனா இருக்கடா? வெஹிக்கிள் கிடைக்கலடா. ஏதோ ஏறி போய் அடிச்சலாம்டா. ராணி இருக்கு. ராணி வா போய் கண்ணாடி அடிப்போமா? அடி போறோம் ப்ரோ. இப்பயே போலாமா ப்ரோ? இப்பயே வரலாம் ப்ரோ. ரெடி ட்ரிகர் ஆகுது ப்ரோ. வா ப்ரோ. இருக்கு எல்லா மேட்சும் அடிச்சிடலாம். அதுக்கு எனக்கு லெவல் 2 ஹெல்மெட் லெவல் 2 வெஸ்ட் வேணும். திஸ் இஸ் a paid. ஓகே என்கிட்ட வெஸ்ட் இல்லடா. கேட்டோன்னு சொல்லுங்கடா. அது இல்ல இது இல்ல ஆரம்பிச்சார். L2 கிடைச்சிருச்சு ஹெல்மெட். வண்டி பார்க்குறேன். லெஃப்ட்டுக்கா போயிட்டு வண்டி இல்லடா. பார்த்துட்டீங்களா? ஸ்பான் ஆகாமல் இருக்க போகுது. கிட்ட பண்ணி மேபி ஆகலாம். இருங்க பார்க்குறேன். மாசுக்கு இது ஆகுதுன்னா நீங்கள் சவுண்ட் ஒரு அதிகமாக இருக்கு. ஆடியோ ஸ்பீக்கர் மார்க்ட் லொகேஷன். ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கிடைக்கல. பிறகுற பாதுகாக்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்க மாட்டேங்குது. கம்மி பண்ணிட்டோம்ல தான். லீவ் பேட்டில் பண்ண அது M4 இருக்கு. அதான் எதுவுமே இல்லடா. ஓப்ப வேணா நான் தரேன். 6 இருக்கு. எனக்கும் ஸ்கோப் பண்ணி எடுத்தீங்க. 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் ஒன்று மட்டும் ஒருத்தர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் தான் ஃபர்ஸ்ட் எய்டே இல்லை. பான் டீம் தானே போன சேனல் கிளாஸில் பான் டீம் பார்த்தோம்னா ரூட் அடிச்சு போயிருந்தாங்க தானே. அது அக்கா விட்டீங்களா?
போலாமா ப்ரோ? அடிப்போம். நாள் ஃபர்ஸ்ட் ஷீட் இருக்கே என்ன சொல்றாங்க ரெண்டு தரேன். சரி ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு ஒண்ணு கூடியா ப்ரோ. ராணி இருக்கு பாருங்க, எடுங்க ராணி. நம்பர் ப்ரோ யாருக்கு? ஷாப் கிட்டே இருக்கு பாருங்க ராணி. தோ நம்பர். ராணி ஷாப் கிட்டே இருக்கு. சரி நீங்க லவுண்ட் ரூம் போடுவோமா? வேண்டாம் நான் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஆடிக்கலாம். என்ன புடுங்க போறேன் இன்னைக்கு ப்ரோ? நாளைக்கு 5:30க்கு ஏஞ்சிக்கணும் ப்ரோ. நான் ஒர்க் இருக்கு எனக்கு நாளைக்கு. நான் சொன்னேன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க காலேஜில். அவங்க பண்றாங்கடா ப்ரோ. நான் தான் ப்ரோ பிரசிடென்ட், என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கிறேன்? ஓ வாவ், நான் பேசிக்க வேண்டியதா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, தலைவலி ப்ரோ. வாழ்க்கை என்னன்னு கேட்க அதனால தான் வேண்டியது. நான் வர முடியல. நார்மல் ஸ்டூடெண்ட் தான் எப்படாமேன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். அதனால சில வேலை ஏய் டவுட் வேலைக்கு போமா. சும்மால பிரசிடென்ட்டா வந்து நீ எப்படி நீ 43% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்க? புரியல. பிரசிடென்ட்டா இருந்துட்டு எப்படி நீ 43% வச்சிருக்க அட்டெண்டன்ஸ்? பிரைவேட் ஓடிசி போறேன் ப்ரோ. காசு சம்பாதிச்சு அதுலயே அட்டெண்டன்ஸ் போயிடுது. ஏடா பிரசிடென்ட்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு காலேஜுக்குலாம். இவ்வளவு அட்டெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம். எப்பறா அவனோடது உனக்கு தெரியும்? எல்லா காலேஜும் உள்ள ரூல்ஸ் அதான்டா. அதாவது என் வண்டி காலேஜ் வந்து என் டிபார்ட்மெண்ட் என் கிளாஸ் தான் பிரசிடென்ட்டா இருக்கணும். ஏன்னா ஒரு பிஜி தான் இருக்குது. Marked a அதனால vehicle. வந்து கேட்டாங்க, நான் என்ன சொன்னானுங்க, ஆனா அட்டெண்டன்ஸ் எடுத்து பார்த்தா I got 60 supplies. 50 தான் இருந்துச்சு. நான் எழுதுறேன். I got இல்ல ப்ரோ, supplies. ஓவரால் எடுத்து பார்த்தா அது பாருங்க. ஃபர்ஸ்ட் செம் ஃபர்ஸ்ட் செம்ல எடுத்து 3 பார்த்தா I got போட்டுருக்கேன். supplies. 98 கிளம்பலாமா? சரிங்களா? எல்லாம் இருக்குடா. 98. ஆமா கேவ் சைடு அவனா எடுக்கறான். தெரியல ப்ரோ. தெரியல ப்ரோ. போய் அடிப்போம் வா ப்ரோ பிளைண்ட்ல. இப்படி போனா எழுதிட்டு கூட இல்லடா. என்ன குடுங்க அவனுக்கு? என்னது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் போடுங்க வண்டியில. புத்து அடி விடுவான் அப்போ மாசா அப்படி விடுவான். அவ்வளோதான். நான் அப்படியே எடுத்து கேமை தூக்கிட்டு அப்படியே போயிடுவேன் பாருங்க. இல்ல ப்ரோ வண்டி ஓட்ட கத்துக்கோ ப்ரோ. இருக்கிறதுக்கு நான் என்னடா பண்றது? ஊட்டே ஆகல. ஃப்ரண்ட் ரோட்ல இருக்கு. ஸ்கோப் வேற இல்ல. நான் சொன்னானேடா. 3 கீழ போட்டு மார்க் வந்துச்சுடா. ரைட்ல விட்டுடு. சரி உங்க ஸ்கோப் தானம் பண்ணுங்க விஜய் ப்ரோ. மொட்டு ப்ரோ இந்த வண்டிக்குள்ள போட்டுருக்கு பாரு. ஏ ரெண்டாவது ப்ரோ, ரெண்டாவது எடுத்துக்கோ ப்ரோ. அடிக்க ரெண்டாவது ஏய் இருக்குடா என்கிட்ட போ. இருக்கேன் ப்ரோ. போய் பேரடைஸ் ரெண்டு முட்டையும் பைட் எடுத்துட்டாங்க எல்லாம் சனாக மச்சம். ப்ரோ 2 ப்ரோ இங்கலாம் இருப்பான் ப்ரோ மேலேக்கு. இந்த அடிக்கலாம்டா வாடா. ப்ரோ அதான் சொல்றேன் ப்ரோ. ஏன் ப்ரோ நான் தான் சொல்றேனே ப்ரோ. ப்ரோ இது இன்டென்ஸ் தானே இது. இது ஷோ 4 AM அங்கரு போய் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் சொன்ன மாதிரி. ப்ரோ அட போ ப்ரோ. சொல்றேன் ப்ரோ இருப்பானுங்க. நல்லா தெரியும் ப்ரோ இங்க இருப்பானுங்க. இங்க உட்காந்து தான் ப்ரோ பிளாக் பண்ணுவானுங்க எல்லா டீமையும். ஒரு பாயிண்ட் வர மாதிரி